அஜோ, இன்னைக்கு என்னம்மா பிளான்? நிதானமா டபுள் டெக்கர் பஸ்ல போகணும்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தேன். இப்போ டிக்கெட்டை புக் பண்ணியிருக்கிறேன். 3 மணிக்கு அங்க இருக்கணும். நம்ம வீட்ல இருந்து சாப்பிட்டு ஒரு 1:30 கிளம்புனா கரெக்டா இருக்கும். எதுவுமே நானும் பார்க்கல. போர்டிங் பாயிண்ட் ட்ரிப்ளிகேட்னு போட்டிருக்கிறாங்க. அங்க போய் தான் சர்ப்ரைஸ் இருக்குது. ரெடி ஆயிடு. ஓகே டன். சமையல் ரெடியாகி கொண்டு இருக்கிறது. நம்ம இன்னைக்கு மீன் முட்டை. குக்கர்ல என்ன வச்சிருக்க? குக்கர்ல சாதம், சிக்கன். சிக்கனா? சிக்கனை வாங்கிட்டியா? மீன் வேற வச்சிருக்க? போய் வாங்கிட்டு வரலாம். வாங்கிடு. சரி. தமிழ்நாடு டூரிசம் டபுள் டெக்கர் பஸ் இங்கே தான் ஏற போகிறோம். ட்ரிப்ளிகேன் ஏரியா. வா வா. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கப்பா. வண்டி கிளம்பிடுச்சு. ஓகே, சூப்பர். கரெக்டாக 3:17 வண்டி எடுத்துட்டாங்க. ஜேர்னின்னு பார்க்கலாம். இந்த பஸ்ல போற வாய்ப்பு உங்களுக்கு தமிழக சுற்றுலா வளர்ச்சிக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. இதோட 18 ஆண்டுகள் கழிச்சு மாநகர போக்குவரத்து கழகங்கள்ல இந்த மாதிரி 2 அடுக்கு பேருந்துகள் இருந்தது. இப்போ தமிழக சுற்றுலா வளர்ச்சிக்காக வந்திருக்கு. 29 இடங்கள் நம்மளுடைய பேருந்தாகப்பட்டது வாலாஜா சாலையில இருக்கு. விசை வெளியிடுகிறார்கள். அரசுடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்துவாங்க. மலைவாண அரங்கம் தமிழ்நாடு செய்தி மற்றும் விளம்பரத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. யார் வேணா அந்த ஆய்வு புக் பண்ணிக்கலாம். நம்ம ரைடு சூப்பரா இருக்கா? ஆமா. கிரைஸ்ட் சர்ச். காப்பீட்டு நிறுவனம் LIC 1952 கட்டப்பட்டது. அப்போதுள்ள இந்தியாவின் நாடளாவிய கட்டிடங்களில் இது ஒன்று. பழங்கால முறைப்படி சுண்ணாம்பு மற்றும் கற்களால் கட்டப்பட்டது. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு LIC பில்டிங். இது நீங்க கூவம் நதி நேப்பியர் பாலத்தை போய் சேர்ற இடம் வரைக்கும் இந்த மாதிரியான அங்க நிலைகள் பார்க்கலாம். ரொம்ப உன்னிப்பா பார்த்தாதான் தெரியும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்க சார். நீங்க கொஞ்சம் சென்டர்ல வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். நான் சொல்றது கேக்குது இல்ல? கேட்கலையா? கேட்கல இல்லன்றது மட்டும் சொல்றீங்க. கட்டிடமாக வடிவமைக்கப்பட்டது. பாடிகார்ட் முனீஸ்வரர் டெம்பிள், பல்லவன் சாலை. நிறைய பேருக்கு இந்த பாடிகார்ட் முனீஸ்வரர் டெம்பிள் தெரியும். இதுக்கு பின்னாடி இந்தியன் ஆர்மியினுடைய சிக்னல்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. இந்த கட்டிடம் பாடிகார்ட் முனீஸ்வரர் டெம்பிளுக்கு பின்னாடி
போராட்ட தியாகிகள் வீரர்கள் எல்லாம் இந்த சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. 2005 முதல் 10 வரை இந்த அரசு இந்த சிறைச்சாலையை பொதுமக்களுக்கு கட்டணம் ஏதும் வசூல் செய்யாமல் அதாவது இந்த வியூல இருந்து அப்படியே நேரா முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபுட்பால் தெரியும். அது வந்து சென்னை துறைமுகத்தினுடைய நிர்வாக அலுவலகத்துக்கு மேல இருக்கக்கூடிய இந்த ஃபுட்பால். ஃபுட்பால் அதனால வந்து மெட்ரோலாஜிக்கல் சென்டர் இருக்கு சென்னை துறைமுகம். லெஃப்ட் சைடு வந்து அடுத்து சதர்ன் ரயில்வேனுடைய ஜெனரல் மேனேஜர்ஸ் ஆபீஸ், தென்னக ரயில்வேனுடைய பொது மேலாளர்களுடைய இந்த ட்ரெயின் நிற்கும் பாருங்க. இது ஒரிஜினல் ட்ரெயின். எல்லாரையும் அப்படியே நம்ம இந்த பஸ் அப்படியே கம்ப்ளீட்டா பாரிஸ் கார்னர் போய் சுத்தி வரோம். ரொம்ப அழகா தெரியும். அப்படியே காத்திரி பேருந்து நிலையத்துல இருந்துதான் எல்லா ஊர்களுக்கும் பஸ் இங்க தான் போயிட்டு இருக்கு. அப்புறம் கோயம்பேடு, அப்புறம் கிளம்பாக்கம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்க, சென்னை செக்யூரிட்டி செக்கிங் கேட்டு. இங்கே சேம் ஒரு ஆதார் கார்டு கொண்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஐபால் ஸ்கேன் பண்ணிட்டு உங்களை ஃபிங்கர் வாங்கிட்டு உள்ள அலோவ் பண்ணுவாங்க. மார்னிங் 10 இதான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கப்படும் இடம். அழகா தெரியுது பாருங்க. அந்த வியூ லெஃப்ட்ல பாருங்க. கடல்ல போயிட்டு பாருங்க, செனட் ஹவுஸ் அப்படியே தனியா இருக்கும். பேரவை இல்லம்னு சொல்லி இந்த டபுள் டக்கர் பஸ்ஸு டூர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் புக் பண்ண முடியும். லிமிட்டட் ஸ்லாட்ஸ் தான் இருக்குது. வீக்கெண்ட்லாம் பிளான் பண்ணிங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே காரு, பைக்கு, ஓன் வெஹிக்கிள்ஸ் வைக்கிறது எல்லாமே கஷ்டம். ஆனால் மெட்ரோ ஃபெசிலிட்டி இருக்குது. மெட்ரோ ஸ்டேஷன் வந்து 100 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நீங்கள் ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டலில் இறங்கி அங்கேருந்து நடந்தே போயிடலாம். ஸோ டூர் கரெக்டாக 2 hours ஆகும். ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஸ்பாட்டே பார்த்தீங்கன்னா மெரினா பீச் தான். ஸோ இந்த ரூட்டில் அப்படியே சாந்தோம் வழியாக போய் வந்த இடத்துல ஜாயின் பண்ணிவிடுவாங்க. அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் வீடியோ எண்டில் போடுறேன், பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.